அவங்க இல்லங்க அவங்க கனி தங்கச்சி செய்ற எவ்வளோ பெரிய வேலைகள். பேச்சு. அவங்க தங்கச்சி வெளிலருந்து செய்ற வேலைகள். உள்ள அவங்க ஒண்ணும் பண்ணல. வெளில நெறைய பண்றாங்கல்ல. மொரட்டு பியாரா இருக்கிறதே. சேனல்ட்ட பவரும் இருக்கும். பூரா டைரக்டர்ஸ் ஃபேமிலி. ஹை சான்ஸ் இருக்குல்ல. அதெல்லாம் அந்த மாரி யோசிங்க. நீங்க எதுக்கு உள்ள இருக்கிறத மட்டும் யோசிக்கிறீங்க? வெளில நெறைய நடக்கும். ஏங்கப்பா அது நடக்குது. அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏங்க பட் விகடன் வரைக்கு கேளுங்க. திவாகர் போம்போது விகடன் வரைக்கு கனிதான்னு வந்துருச்சு. விகடன்ல சொல்லிட்டாங்க. விகடன் வந்து உள்ள இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் போஸ்ட்டே போடுவான் அவன். விகடன்ல கனின்னு சொல்லி முடிச்சுட்டாய்ங்க. ஊர்ல இருக்க அம்புட்டு பேரும் கனி சொல்ட்டாய்ங்க. அட் தட் பாயிண்ட் மிடில் ஆஃப் த டே தே ஆர் கோயிங் அண்ட் சேஞ்சிங் எவிக்ஷன் அப்டின்னா, உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டுமே இது நடக்கும். விகடன் டெலீட் பண்றான் போஸ்ட்ட. விகடன்ல போட்டான்னா டெலீட்லாம் பண்ண முடியாது. விகடன் போடுறது கன்ஃபார்ம் நியூஸ் தான் எப்பவுமே. அவன பார்த்து தான் எல்லாருமே போட்டாய்ங்க ஆக்சுவலி அன்னைக்கு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே கரெக்ட். அதுக்கப்புறம் விகடன் போறத நிப்பாட்டிட்டான். பிகாஸ் தீஸ் பீப்பிள் ஆர் மேக்கிங் தியர் ஓன் டெசிஷன் இன் த மிடில் ஆஃப் த டே. I guess this season, like, it's showing Vijay TV, like, you know what, please do not follow usன்ற மாதிரி தான் ஒரு ப்ரெடிக்ஷன் டு நாட் கூட்டிட்டு வாட்ச் திஸ் போகுதுன்னு டேம் ஷோன்றாய்ங்க ர- ர- அவ்வளோதான். ர- எக்ஸாக்ட்லி. ரசிகன் ப்ரோ இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பிரஜன் ஐ மீன் நியூஸ் வந்தது பிரஜன் அப்படின்ட்டு ஃபாலோடு பை இன்னும் நடக்குதா ஏதாவது இன்னொரு எவிக்ஷன் இருக்கா நோ இல்ல? ஐடியா. நைட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில வந்து சொன்னாங்கன்னா இருக்கு. ஓகே, இதுவும் வந்து இன்னும் கன்ஃபார்ம் இல்ல, நியூஸ் வந்திருக்கு அவ்வளவுதானே, இதுதானே இல்ல கன்ஃபார்ம்களா இது? இல்ல ப்ரோ, பிரஜன் தான். இட் ஹாஸ் டு பி பிரஜன். ஓகே, ஆமா, ஆன் பேப்பர்ல பிரஜன். ஃபாலோடு பை அப்படின்ட்டு இன்னொன்னு நடந்தா கூட பரவாயில்ல. ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. நான் அப்படி பண்றதா இருந்தா சாட்டர்டே ஒண்ணு சண்டே ஒண்ணு பண்ணுவாங்க. என்னமோ. இல்ல அப்படியே 2 எவிக்ஷனா இருந்தாலும் லைக் லைக் ஹவ் லைக் I பேஸ்ட் don't ஆன் think so. வாட் த There's going to be second கான்வர்சேஷன். one. They are just going to remove this prison and they are going to move on. இப்போ அடுத்து தூக்கணும் வேற யார் தூக்கணும் உங்களுக்கு? இப்போ தூக்கணும் அடுத்துனா கனி எஃப்ஜே தான் இருக்காங்க லைன்ல. 2 பேத்தையும் எக்ஸாக்ட்லி. காப்பாத்த ஆனா தான் நீங்க போறாய்ங்க. சொல்ற பிரகாரம் பார்த்தான்னா அவங்க அமித்தையோ இல்ல சுபிக்ஷாவையோ தான் தூக்குவாங்கன்ற மாதிரி இருக்கு. லைக் சுபிக்ஷாக்கு ஒரு வேற வேலை இருக்குங்க. ஃபேமிலி ரவுண்ட் இருக்குங்க அவங்களுக்கு. They are waiting for சுபிக்ஷா for that ரவுண்டுங்க. அவங்க தூக்க மாட்டாங்க. நீங்க தலைகீழானா கூட சுபிக்ஷா வெளில போகாது. அவ சும்மா படுத்தூங்கினா கூட வெளில போக மாட்டாங்க. ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட வெளில தூக்க மாட்டாங்க அவள. ஆனா லாஸ்ட் 4-5 வீக்ஸா எலிமினேஷனால ஒரு இம்பாக்டும் இல்ல. இது இவங்க இருந்தா என்ன இல்லன்னா என்ன, இவங்கள தூக்குறதுனால என்ன யூஸ், அப்படிதான் ஃபீல் ஆகுது வழியா இம்பாக்டே இல்லங்க. இல்லாம. எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து எதுக்கு பண்றோம்? எலிமினேஷன் பண்ணா ஏதாச்சும் வரணும் சேஞ்ச். எதுவுமே எனக்கு எதுவுமே அக்கறையே கிடையாது. சும்மா பொழுது போல எனக்கு தேவையான உள்ள இருக்கணும். வெளியில போறேன் எல்லாம் போட்டும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சொல்லி தான் அவன் ரசிகன் பண்றான். ரசிகன் இவனுங்க இந்த ஸ்பேஸ கீச ஒட்டு கேட்டிருந்தானுங்கன்னா அவனுங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும்னா, இவனுங்க இந்த சீசன்ல பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனமே திவாகரை எவிக் பண்ணி வெளில அமிச்சது தான். நான் சீரியஸா ஆமா. சொல்றேன். ஆமாங்க. தட் வாஸ் a வெரி பிக் மிஸ்டேக். அதனால டைனமிக்ஸ் மாறும்னு நினைச்சு அவனுங்க தலையில அவனுங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டானுங்க. இதுதான் உண்மை. இல்ல இல்ல இப்ப இப்ப உண்மையா எனக்கு என்ன தெரியுமாங்க ஃபீல் ஆகுது, இப்ப நெக்ஸ்ட் ஒருவேளை பிரஜன் இந்த வாரமா இருந்து பிரஜன் மட்டுமே இருந்தா அப்கோர்ஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. இப்ப அமித் தூக்குனாலும் எந்த இம்பாக்டும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. இப்படி அமித் நாமினேஷன் அடுத்த ஃப்ரீ வாரம் ப்ரோ. அமித் அடுத்த வாரம் ஹி இஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இருக்காரு அமித். ஃப்ரீ பாஸ். ஆமா, அதான் சொல்ல வரேன். ஒருவேளை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லைன்னா அமித்தை தூக்கலாம். இப்படிதான் போகுது உள்ள. அதாவது இவங்களால வந்து இவங்களை தூக்குனாலும் இந்த போற ஒரு போரிங் சீரியலை எதுவுமே மாத்தாத மாதிரி ஒரு ஆட்களை தூக்குடா அப்படிங்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப ஒருவேளை அமித் வந்து நாமினேஷன்ல வந்து இருந்திருந்தால் அமித்தை தூக்கலாம் அடுத்த வாரம். அவர் இல்லாதனால அந்த மாதிரி கேட்டகரியில யார் இருக்காங்களோ அவங்களதான் தூக்குவாங்க போல் இருக்கு. இல்ல அடுத்த வாரம் இப்பயே அடிச்சுட்டாங்களே. ரம்யா வெளில போறேன் கதவை திறந்துட்டாரே. அடுத்த வாரம் தூக்கிடுவாரு. அவ்வளவுதான். பெருசா நடந்துட போகுது. அவ்வளவுதான் ஸ்கெட்சே. இந்த வாரம் கதவை திறந்துட்டாங்க. நீயா போல. அடுத்த வாரம் நான் தூக்குறேன் தூக்குவாங்க. ரசிகா ஒரே நிமிஷம். விகடன்ல வந்து 2 பேரும் எவிக்ட் ஆகுறாங்கன்னு போட்டிருக்கோம். ஏதோ பிரச்சனை போட்டிருக்கோம். இப்போ யார் யாரு? எஃப்ஜே பிரஜன். காமெடி பண்ணாதீங்க. போக சொல்லுங்க. எஃப்ஜேனா ரியலி கிரேட்டுங்க. அதுதாங்க பெரிய தலை. பெரியதெல்லாம் இல்லைங்க. அவனே ஒரு டம்மி பாவா. எங்கேயா போட்டிருக்காங்க? ஷேர் பண்ணு ப்ரோ எனக்கு. டிஎம் பார்க்குறேன்.
எத்தனை மணிக்கு? வெளியாகி உள்ளது. எஃப்ஜே. எஃப்ஜே படம் நல்லதுதான். ஐ ஆம் ஹாப்பி தான் அப்படின்னா. அப்ப தூக்குங்கடா போதுண்டான்ட்டு வேணாம். நல்லா தூங்குவோங்க. மேல போடுங்க ப்ரோ, மேல போடுங்க. இருங்க பாக்குறேன். டைமோட போடுறேன் ப்ரோ, இருங்க. விகடன்ல போய் எடுத்தே போடுறேன். மேபி பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் வீக்னால இருக்கலாங்க. அவரு விஜேஎஸ் கிட்டயே கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாரு, அதனால இருக்கலாம். ஏன்னா அவரு இல்லைங்க, ரொம்ப எஃப்ஜே போனா ரொம்ப ஓகேங்க. நான் வந்து ஐ வில் பி லைக் யூ நோ வாட், ஓகே தட்ஸ் ஏதோ கிரேட் ஒண்ணு ஓகே, அப்படி. எதையா உருப்படியா எஸ், பண்றீங்கடான்ற மாதிரி அது உனக்கு. இப்ப எக்ஸாக்ட்லி. ரம்யா ஜோ கூட ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் என்ன விட்டுருங்க, வெளியில விட்டுருங்கன்னு தான் போறாங்களோ ஒழிய எஃப்ஜே இது விஜேஎஸ் மேல மதிப்பு மரியாதை இல்லாம அந்த மாதிரி இல்ல. எஃப்ஜே வந்து லாஸ்ட் வீக் ஒரு இது பண்ணிட்டாரு. ஓகே, தட்ஸ் கிரேட். சினிமா விகடன் ஓகே. டைம் எத்தனை மணிக்கு போட்டிருக்காங்க? அரை மணி நேரத்துக்கு தான் போட்டிருக்கான். சாரி 1 hour 57 minutes பேக் அப்டேட்டட். ஏங்க அப்புறம் கடைசியில மறுபடியும் அதுவும் தப்பா போயிடும். எனக்கு அதான் தெரியல, 57 minutes தானே, வெயிட் பண்ணியே போடுவோம். அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க சிங்கிள் எவிக்ஷனா மாத்தி வெறும் எஃப்ஜே மட்டும் அனுப்புறாங்களாம். எஃப்ஜே எல்லாம் இல்ல, அதை பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப எஃப்ஜே பிரச்சனை தூக்கிட்டு அப்படியே எஃப்ஜே மட்டும் ஸ்டேஜ் கொண்டு வந்து பிரச்சனை சீக்ரெட் ரூம்ல போட்டா கூட நல்லா தான் இருக்கும். கீழே இருக்கேன் கேட்குறதா கொஞ்சம் கேட்டு உருப்படியா பண்ணுங்க வேலையை, சும்மாவே இருக்காங்க. ஏங்க பிரஜன் சீக்ரெட் ரூம்ல போறதுக்கு சாண்ட்ராவை போட்டா சூப்பரா இருக்குங்க. பிரஜனுக்கு அந்த அளவுக்கு ஐ மீன் கேம் நல்லா ப்ளே பிரச்சனைக்கு தான் பண்ணிருக்காரு. கேளுங்க, நான் சிம்பிளா சொல்ல சரியா. இப்ப என்ன தெரியுமா ஆகும்? let me tell you. இப்போ வந்து பிரச்சனை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தூக்கி வெளில போயிட்டாங்கன்னா கனி விக்கல்ஸ் தே வில் ஆல் பிகம் அல்ட்ரா ஹாப்பி. ஓகே, எஸ், ஆனந்த கனி விட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்கு, நாங்க எதிர்பார்த்தாலும் நடந்துருச்சு அந்த டயலாக்கு, அதை எல்லாமே பிரச்சனை வந்து சீக்ரெட் ரூம்ல உட்காந்து பார்த்து கேட்டா எப்படி இருக்கும்? அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் கொஞ்ச நேரம் மார்னிங் கொஞ்ச நேரம் விட்டு சாண்ட்ரா அடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் சாண்ட்ரா அழுகும் போது பிரச்சனை திருப்பி உள்ள விடு. இந்த அளவுக்கு ERP தானே. மேக்கர்ஸ்க்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க அதுதாங்க டைரக்டர்ஸ்க்கு? திருப்பி கேக்குறேன். இவங்க இதுக்குதான் படிச்சுட்டு வந்து இத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த அறிவு கூட இருக்காதாடான்னு தான் நான் கேக்குறேன். எனக்கே தோணுது, உனக்கு ஏன்டா தோண மாட்டேங்குது? உனக்கு சம்பளம் வாங்கிட்டு தானே உட்கார்ந்து இருக்கேன்னு கேக்குறேன் நான். ப்ரொடக்ஷன் யூனிட் டைரக்ஷன் யூனிட்னு சொல்லி போஸ்ட் போட மட்டும் தெரியுது. கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா? இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது நடந்தா எப்படி இருக்கும்? சாண்ட்ரா அழுகும் போது திருப்பி he comes again. இல்ல சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் போய் அழுக போகுது, உள்ள அழுதுட்டு இருக்கும்போது வெளில பிரச்சனை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்படி இருக்கும்? டிஆர்பி ப்ரோமோ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. லீவ் ஒன் டே அவன் ஃபுல்லா இருக்கட்டும், ஒன் டே பூரா அழுக விடட்டும். 2வது நாள் கொண்டு வரீங்க பிரச்சனை இப்போ உள்ள. இல்லைன்னா மார்னிங் he comes and wakes her up. அது பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஏற்கனவே கார்ல கூட்டிட்டு போய் பண்ணதே வந்து இது. ஸோ 2வது தடவையும் தே won't do that. இப்போ எலிமினேட் பண்றாங்களே, இட் இஸ் கோன் டு பி an elimination. You are getting a It's an TRP on a elimination Sunday. தான். They are not going to put in secret room or anything. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ சொல்றேங்க, அங்க வந்து this இந்த is மாதிரி what they need to டாஸ்க் do. They need to விளையாடுறவங்க think of எல்லாத்தையும் this. வெளியில அனுப்பிடுற மாதிரி இருக்கு. அதான் பிரவீனை தூக்குனாங்க. வாடி வாங்க, பிரவீனை தூக்குனாங்க, துஷாரை தூக்குனாங்க, கெமியை தூக்குனாங்க, கெமியை தூக்குனாங்க, ஏன் திவாகரை தூக்குனாங்க. விளையாடாதவங்கள வெறும் வாய் மட்டும் வச்சு சண்டை போடுறவங்களே உள்ள சும்மா வச்சிருக்காங்க போல. சபரி வந்து இன்னைக்கு இந்த டாஸ்க் என்ன பண்ணா? பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. தம்பி நான் ஃபுல்லா பார்த்து தலைவன் அப்படிலாம் புகையை பேசக்கூடாது. கட்டிட்டு துவக்குள்ள போய் படுத்திருந்தான். அவர் உள்ள இருந்தாரா இல்லையா, அவரு கொடுத்தது அதுதான். அந்த கேரக்டர் கோவைக்குள்ள ஏங்க இருக்கதான். நேத்து பிக் பாஸோட அந்த டைம் பிக் பாஸ் டைம்ஸ்ல என்ன போட்டிருக்கானே குவைட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு குவைட்டா இருந்து ப்ராக்ரஸ் ஆகுறாருன்னு. ஸோ தே ஆர் புஷிங் சபரி. ஏங்க சரிங்க விடுங்க, நான் எதுவும் சொல்லல. நடு வீட்டில் உட்காந்து இது பர்சனல் பேசிட்டு இருக்கோமா? கானாவனை நல்லா செஞ்சு விட்டு உன் பர்சனல் யாருக்குமா உன் வழி விட்டு தூங்குமா அப்படின்னு.
ஓகே. அப்பனா நேத்து பஞ்ச் டயலாக் பேசுனதெல்லாம் இப்ப எப்ப விக்கல்ஸ் யோசிப்பான்? அத மட்டும் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் லைட்டா. நேத்து அரோரா வந்து அவன் இப்படி பண்ணான், அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கன்னிட்டையும் விக்கல்ஸ்டையும் ஒரு எஸ்ஸே எழுதி குடுத்துச்சே, அத எப்ப யூஸ் பண்ணுவாய்ங்க? ஹலோ? புரியல. புரியலையா? நேத்து அரோரா போயி இந்த இவன் வந்து திட்டினான் தெரியுமா? பாத்ரூம்ல வச்சு நல்லா திட்டு. ம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். இனிமேல் நான் கிழிக்கிறேன் பாருங்க இவங்கள. நான் எப்படி பிரிக்கிறேன் பாருங்க அவங்கள சொல்லி டயலாக் பேசினான் அரோரா. ம். இப்ப மறுபடியும் வந்து இவன் கூட போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க என்ன பேசுவாங்கன்னு கேட்டேன். வெளியில போனே கோயில் கட்டி அவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசுவாங்க. இல்ல அதே டயலாக் இப்ப பாரு சொல்லுவா. வெளியில தான் அம்மன் கோயில் இருக்கு. தாலி எடுத்து கொடுக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கோ. அரோரா தானே சொன்னா? ம். அந்த எடுத்து கொடுன்னு அவ டக்குன்னு. ஆமான்றுவா. வந்து எடுத்து கொடுக்குறேன்னு வந்துட்டானா என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு பரிதாபங்கள் தான். பரிதாபங்களை பார்த்துட்டு தலைவன் டென்ஷன் ஆயிட்டான். நீ சொன்னது கரெக்ட் தான் அதுல. ம். ம். சேன் ப்ரோ அவர் சொல்லுங்க மாஸ் ரசிகன் ப்ரோ. மூமெண்ட் நடிச்சத பரிதாபங்கள் வந்து காமெடி மூமெண்ட் ஆக்கிட்டாங்களா? காண்டாயிட்டான் ஆமா இப்ப. ஆமா நாசம் பண்ணி விட்டுட்டாங்களே சேலை இவங்க. தூக்கி போட்டு சட்டையை தூக்கி போட்டு நார் அடிச்சுட்டாங்களா? சரி அது ஓகே. விஜய் இதுக்கு மேல விஜய் சேதுபதி அஜய் ரகுபதின்னு மாத்தி விட்டாங்களே. அதான் சொல்றேன். இல்லங்க இந்த வீடியோ மேல போட்டிருக்கேன் பாருங்க. எனக்கு அதை பார்த்தா இப்ப டக்குன்னு இவன் சொன்னான். இது பார்த்தோன்னே தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமால்ல வச்சு செஞ்சாங்கல்ல இவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பரிதாபங்கள் இஸ் ரீசன் ஃபார் பிரஜன் எவிக்ஷன். அதுவும் கோபி விஜய் பார்வதியா பின்னி படல் எடுத்திருப்பான் அந்த மஞ்சள் அதை கலர் விடுங்க. சுடிதார போட்டு. இவரையே சொல்றேன். கோபி ம். தான் உங்களுக்கு வந்து விஜய் அந்த இதை மேட்டர்ல பிரஜன் மேட்டர்ல ஆமா சேர ஆமா தூக்கி போடுறது கோட்டை தூக்கி போடுறதுலாம் என்ன பண்ணிச்சுல ஆமா பாத்தீங்களா? ஆமா 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 அது ஒரு கடை சொல்ல, டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆமா இவனே ஏன்டா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே தூக்கி இருப்பாங்க. இப்போ வந்து விஜேஎஸ் வந்து ஒரு நேர்மையாளர். அவர் வந்து நட்புக்கெல்லாம் இடம் இல்ல கொடுக்க ப்ரோ, ஐ மாட்டாரு. திங்க் ஹி ஹாஸ் a huge ego. சரியா? இது வந்து ஒருத்தன் வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டான் என்ன அப்படின்னு சொல்றதுனால வந்து ஐ திங்க் ஹிஸ் காட் ட்ரிகர்ட். அன்னைக்கு வந்து அந்த கோட்டை தூக்கி போட்டது, சேர தூக்கி போட்டதெல்லாம் இவங்க மாசுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருந்துச்சு. பட் லாங்கர் ரன்ல அதை எடுத்து வந்து இவங்க வச்சு செஞ்சாங்க பாத்தீங்களா? அதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இப்ப இவங்களை ஒன்றும் கேட்கவும் முடியாது. பரிதாபம்ல போய் விஜய் டிவி என்ன பண்ணுவான்? போடான்னு சொல்லிடுவான் அவன். அவன் வேலையை பார்த்துட்டு போடான்றான். விஜய்க்கும் அவனுக்கு ஏற்கனவே ஒன்றும் ஆகாது. 7ஆம் பொருத்தத்துல உட்காந்துருக்காங்க. அவனுதான் சீசன் அடிக்கிறானுங்களே. அதான் போன சீசன் மட்டும் விட்டு வச்சிருந்தாங்க. சரியா? போன சீசன் அடிக்கல அவங்க. அதான் வெளில வந்து இப்ப பிரஜனு விஜேஎஸ் கிட்ட என்ன நண்பா அப்படின்னு கேட்க போறாரு. விஜேஎஸ் நொன்ன நண்பா மூடிட்டு போனோமா ஒரு நாளைக்கு 50,000 காசை வாங்கினோமா இருந்தமா இல்லாம என்னையே எதிர்த்து பேசுறியா நீயே போடா வெளியே வெளியே போடா யோக்கிய ராஸ்கல்களா. வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு கழுத்து முடிச்சு துரத்துட போறாரு. ஐயோ ஐயோ. எங்க அந்த போன வாரம் என்னன்னா என்கிட்ட பேசியிருக்கேன். அப்படா இல்ல. ஆமா போங்கடா 2 பேரும் ஜோலியா வெளில போங்கடா. யோ என் பொண்டாட்டிய அவன் சேத்தடி புடியா கூட்டிட்டு போறேன். இவன் கூட போய் நான் என்னையா பண்ண போறேன். ஐயோ ஐயோ இவங்கள வச்சுக்கிட்டு முடியல நம்மளால. பிக் பாஸ் வேலை காலியா இருக்கா? அப்ளை பண்ணலாமா? அவர் வெளில போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குங்க. அவர் கிளம்பி இருப்பாரு. போதும்டா நீங்க உங்க வேலையை பார்த்தது. இவங்க இந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடிக்க தான் செய்யணும். நெக்ஸ்ட் பிக் பாஸ் 7 ப்ரோ போட வேண்டியதான். வைஸ். போயிடுவாங்க ப்ரோ ஜாலியா. இருந்தாலும் எனக்கு மன வருத்தம்ப்பா இன்னைக்கு. வை? எனக்கு வேணுங்கிறவங்க எவிக்ஷன்ல போலயே. உங்களுக்கு வேணுன்றவங்க தான் வீட்டுல இருக்காங்களே, அப்புறம் என்ன? வேணான்றவங்க தான் எவிக்ஷன்ல போகணும். இல்ல சில பேர் எவிக்ஷன்ல போகணும்னு நினைச்சிருப்போம்ல, அவங்க எல்லாம் இந்த வாரம் போயிருக்காம இப்படி பண்ணிட்டாங்களே எனக்கு அப்படின்னு. ஒண்ணுமே இல்ல. இவங்க எஃப்ஜே போறான்னு சொன்னா நான் திருவிழா வச்சு கொண்டாடிக்கிறேன். வேற எவனா தூக்கிக்குவா, எனக்கு தேவையே கிடையாது. இது கன்ஃபார்மானு பார்ப்போம். நீ வந்து இவனுதான் கனி எவிக்ஷன் போட்டவனுங்க. மறுபடியும் முத இருந்தா அடிமாயா. டேய் நீங்க உடனே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈவினிங் தான் நான் போஸ்டே போட்டேன். அதுக்குள்ள எப்படி நான் மனசு மாத்திட்டேன்? ஏய் என்ன 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்களா? இது நான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். சரி ப்ரோ பேசுங்க ப்ரோ.
ப்ரோ இது ரஜினியோட எவிக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங் தான் ப்ரோ. இன்னும் 2 வாரம் இருந்திருக்கலாம். இந்த கனி, எஃப்ஜே கூட ஏதோ கன்டென்ட் குடுக்குறான், ஏதோ ஓகே இரிட்டேட் பண்றான் அதுக்காக வச்சிருக்காங்க. பட் கனி எதுக்கு தான் உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல ப்ரோ. கனி இஸ் அதுலயும் அவங்க ஸ்ட்ராட்டஜி குவீனுங்க, உங்களுக்கு தெரியாதா? அதுலயும் அவங்க 4 ஃபேன்ஸ் வந்துட்டு என்னை வந்துட்டு கிக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ சேவ் ஆனதுக்கு. சேனல் தான் 2 வாரமா 3 வாரமா சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லிட்டீங்க என்னமோ 4 பெரிய ஃபேன்ஸ் கிக்கி பிக்கி பண்றாங்கன்னு. எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுறீங்க? அவங்க டேஸ் எல்லாம் வந்து எப்படின்னா, இது எப்படி சொல்றது? ஃப்ரீ பாஸ்ல உள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. வெளியில வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குடுத்து, ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, உள்ள அவங்க டேஸ் ஆர் ஜஸ்ட் கெட்டிங் எக்ஸ்டெண்டட் அவ்வளவுதான். அது அது அதுதான் வந்து உண்மையா மக்கள் ஆசைப்பட்டு இருக்க வைக்கிறாங்களா கனிய? இல்ல கரெக்ட் தான் நமக்கு தெரியும். பட் அவங்க நினைச்சுக்கிறாங்க ஏதோ பெரிய ஃபேண்டம் இருக்கு, பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஐயோ திங்க் பண்ணிட்டு பயமா இருக்கே. கனிக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கா? எல்லாம் நீங்க வேற காரக்குழம்பு டிப்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டாஸ்க் மட்டும் வச்சு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. காரக்குழம்பு டாஸ்க் ஒன்று வச்சுட்டாங்கன்னா போதும். எல்லாம் டிப்ஸ் தெரிஞ்சுட்டு கனியை எவிக் பண்ணிடுவாங்க அந்த வாரத்தோட. இன்னைக்கு ஸ்பேஸ் எல்லாம் போட்டு கனி சேவ் ஆனது ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதுல போய் பார்த்தா எல்லாருமே மத்த ஃபேன்ஸ் விக்ரம், சபரி இந்த மாதிரி தான் காமன் ஏங்க ஃபேன்ஸ் அதெல்லாம் தான். ஓட்ட சி அவங்களுக்கு என்னன்னா, கனி வில் டெஃபினெட்லி நாட் கோ டு டாப் 5. ஓகே, அவங்களோட ஃபேண்டம் வந்து டாப் 5க்கு போகணும். அப்ப கனியோட ஓட்டு வேணும்ல. அந்த ஓட்டு வெளில போகும்போது அந்த கனியோட ஓட்டுலாம் அவங்க எடுக்கிறதுக்காக they are giving fandoms are giving முட்டு. நம்ம அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. யாரு நாசமா போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ 2வது கண்டென்ட் குடுக்குறவங்க எல்லாம் எவிட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்ன ப்ரோ? அடுத்த சீசன்ல நீங்க கண்டென்ட் குடுக்குறவங்கள போட்டு அடிங்க. எவன் கொடுத்தாலும் போட்டு அடிங்க. அதானே ஏன் கடன் கொடுக்குற? அதானே அதுதான் அவர் விஜய் சேதுபதி அதை விஜய் சேதுபதி பண்ணிப்பாரு. நம்ம எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு? விஜய் சேதுபதி அதானே பண்றாரு. கண்டென்ட் கொடுத்தா அடிப்பேன். உன்னை யார் கண்டென்ட் கொடுக்க சொன்னா? அப்ப நான் கேட்டேன் நான்றாரு அவரு. என்ன சொல்லுவீங்க? வாயடைச்சு போய் நிக்கிறீங்களே ப்ரோ. இல்ல ப்ரோ நான் என்னடா இருங்க பண்றாங்க இருங்க மாதிரி இருக்கா நான் உங்களுக்கு? சீசன் 1ல என்னடா இருந்து பண்றீங்க? இருங்க ப்ரோ சீசன் 1ல இருந்து நான் பாக்குறேன் ப்ரோ. இது வரைக்கும் நான் ஒர்ஸ்ட் சீசன்னா எதுவுமே சொன்னதில்ல. சீசன் 2 கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சீசன் தான் இருக்கிறதுலயே ஒர்ஸ்ட் சீசன் ப்ரோ. இது உண்மை இதுதான். நீ எவ்வளவு ஃபர்ஸ்ட் சீசன் வந்தாலும் ஹோஸ்டிங், ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது அதுல. எனக்கு கேட்ட ஆடியன்ஸும் ஒர்ஸ்ட் தான் ப்ரோ. மிக்சருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸ்ல கண்டென்ட் கொடுத்தாலே போட்டு அடிக்கி அவனை இது இறக்கிடுறாங்க. நீங்க அதை ஆடியன்ஸ் தப்பா நினைச்சுக்கிறீங்க ப்ரோ. யோசிச்சு பாருங்க, நிஜமாலே அதெல்லாம் ஆடியன்ஸா நீங்க ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அவன் ப்ரொஃபைல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஆடியன்ஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸா, இவங்க என்ன பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்க அதை போய் பார்த்தாலே தெரியும். அது யூ டோன்ட் நீட் டு திங்க் டூ மச் ஆல்சோ. அடுத்த எவிக்ஷன் வந்தா நல்லா இருக்கும். அதுல பாதி பேர் ப்ரொமோ மட்டும் பார்த்துட்டு போஸ்ட் போடுவாங்க. 3 ப்ரோமோ தானா? ப்ரோ இன்னைக்கு மொக்க கண்டென்ட் அவன் சொல்லும் போதே தெரியலையா உங்களுக்கு? இவங்க 3 ப்ரோமோவே கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. 2, 3 ரெண்டுமே ஒரே மேட்டர் தான். கண்டென்ட்டே இல்லை இன்னைக்கு. அப்படின்னா அங்கேயே அவன் கேட்டு வர மாதிரி போற மாதிரியே காட்டிட்டு வச்சிருக்கலாம். இந்த பையனா இருந்திருக்கும். ஐடியா இல்லாத பசங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ப்ரோ. சரியா நான் சொல்றேன் தெரியுமா? அடுத்த வாட்டி வந்து இவங்க எல்லாத்தையும் வேலையிலேருந்து தூக்கி விடுங்க. நான் பார்ட் டைமா கூட எழுதி தரேன் உனக்கு ஸ்கிரிப்ட். அதை ரன் பண்ணி பாரு. ஷோ ஹிட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ப்ரோ உன்னையும் இந்த அன்பு கேங்ல ஒரு விக்கெட் கூட இல்லாம கொண்டு போறாங்க பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னடா டேய் ஊர்ல இருக்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, இவங்க என்னடா ஒருத்தனும் போக மாட்டாங்க தான் இருக்கு. விக்னேஷ் அடுத்த வாட்டி வேணா இவங்க ரொம்ப சண்டை போடுறாங்க தெரியுமா? பேசாம அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்து பேசுங்கப்பா. அவங்க யார் யார் இங்க எல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட்டு வந்து நீங்களே உட்காந்து பாருங்க, ஃபுல் 24 hours பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறணும். சொல்லி விட்டு நீங்களே எனக்கு ரிவ்யூ சொல்லுங்க என்ன சொல்லலாம் இவங்களை வச்சு அப்படின்ட்டு. இல்ல ப்ரோ அடுத்த சீசன் வந்துட்டு 50 நாள் சும்மா இருக்கணும், 51வது நாள் அரோரா மாதிரி கியூட்டா ஒரு டான்ஸ் ஆடணும், உடனே ஃபயர் விடணும் ப்ரோ எல்லாரும். சொல்றாங்கல்ல. இதே பார்வதி யாருன்னா யாராவது கியூட்னு சொல்லுவாங்களா? அதுதான் பார்வதி ஏதோ ஆடினதுதான் சொன்னாங்களே.
பரதநாட்டியத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அது அல்ல அந்த அதுக்காக டான்ஸ் நீங்க சொல்லல. பாத்தீங்களா இல்லையா? அந்த உள்ள போயிட்டு டிரான்ஸ்லேட்டர் படிக்கப்போ ஒரு டான்ஸ் போடுவாங்க தெரியுமா? அதுக்கு தான் சொன்னானுங்க. இந்த ரூம்ல போயிட்டு ஸ்டோர் ரூம்ல போயிட்டு ஒரு டான்ஸ் போடுவாங்க. ஆமா ஆமா வன்மத்தை கேக்குறாங்க அப்படின்ட்டு. ம். ஏதோ பண்றாங்க ப்ரோ, பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இந்த வாட்டி இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் லீவ். எதையுமே ஹோப் பண்ணாதீங்க இந்த சீசன்ல. தூக்கி குப்பையில போடுங்க இந்த சீசன். அடுத்த சீசன் வேணா பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்த சீசன் இந்த ஹோஸ்ட்டை மாத்தினா பார்ப்போம், இல்லாட்டி சீசனே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஹோஸ்ட் இன்னும் 3 வருஷம் அக்ரிமெண்ட் இருக்கு இந்த சீசனை தவிர 3 அப்போ நாசமா போச்சு. அப்போ விட்டுருங்க, நம்ம 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஷோ இருந்தா பார்ப்போம். இல்ல ரசிகன் ப்ரோ, இப்போ வந்துட்டு இப்போ நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன் வராங்களே, இப்போ அடுத்த வாரம் எப்படி 2 பேரை எடிட் பண்ணுவாங்க? எடுப்பாங்க, அந்த- ரம்யா வியான் எடுப்பாங்க. கார்டு கட்டி தான். என்ன ப்ரோ கேள்வி இல்ல. எடுப்பாங்களா? போடாத bro. ரம்யா தவிர எல்லாமே பெரிய விக்கெட் தானே அடுத்த வாரம் நாமினேஷன்ல வர்றது. சோ அப்போ எப்படி எடுக்கிறாங்க? ரம்யா அதுக்கு இந்த வியானா வாரமே எடுத்துருவாங்க. ரம்யா வியானாவை தூக்கிடுவாங்கன்றேன். வியானா அதுக்கு அவங்களுக்கு பெரிய விக்கெட்டு. ஏன்னா சப்ப மேட்டர் தூக்கிடுவாங்க அப்படியே. கரெக்ட் தானே? வியானா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. நீ சொல்லிட்டல அவன் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கணும், லவ் கண்டென்ட்டும் கொடுக்கல. எஃப்ஜே வெளில போயிட்டான். பண்ணிட்டா. எஃப்ஜே வெளில போயிட்டு இந்த வாரம் விஷயம் தூக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு அவங்க வேலை. ஓகே வேணாம், டேக் கேர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க ப்ரோ. அப்ப சபரியும் கனி இவங்க எல்லாம் பிளான் பண்ணாங்க ஆரம்பத்துல, நம்ம மட்டும்தான் இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்குது. அன்பு கேங் ஃபார்முலா இஸ் சக்சஸ் ஆஃப்டர் இல்லங்க, சக்சஸ். அதாங்க புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அன்பு கேங் அந்த அன்பு கேங் ட்ரை பண்ண ஃபார்முலா அங்க ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அங்க ஆரி பாலான் 2 பேர் வச்சு செஞ்சுட்டாங்க இவங்கள. இந்த வாட்டி அது ஒர்க் அவுட் ஆக்குறாங்க, அவ்வளவுதான். அன்பு ஜெயிக்கணும்னு நிரூபிக்கிறாங்க. ஜெயிக்க நம்புறியா இல்லையா? நம்புறேன்றாங்க. இப்ப நம்மகிட்ட என்ன கேக்குறேன், நம்புறியா இல்லையா? நீ இப்ப நீ நம்பலனாலும் நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் பாருன்றாங்க நம்மகிட்ட. இல்ல ரசிகன் ப்ரோ, இந்த அன்பு கேங் என்ன வினோத் பெட்டர்னு சொல்ல வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. அதுதான், மத்தபடி எதுவே இல்ல. வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு எல்லாம். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆனா சுபாஷ் ஹேண்ட்ரைஸ் பண்ணிப்பாரு அவர் பேசுங்க. ஓகே ஓகே பேசுங்க ப்ரோ. தேங்க்யூ. ஒரு வாட்டி கையை தூக்கிட்டு இறக்கிட்டேன், பக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அதுவே தூக்குது, தெரியல என்னன்ட்டு. இல்ல எனக்கு என்னன்னா ப்ரோ, இவங்க எந்த பேசிஸ்ல வீக்கெண்ட்ல எந்த இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணோன்ட்டு அந்த குழு யாரு? ரொம்ப மண்டை காயுது எனக்கு. எனக்கு புரியுது, அதாவது எல்லா இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, மக்களுக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் கொடுக்க மாட்டாங்க, புரியுது எனக்கு. ஆனா எபிசோடு பார்க்காமே ஒரு விஷயம் புரியுது. ஒரே விஷயத்த, சரி அது நியாயம், விக்கல் விக்ரம்க்கு நியாயம் வாங்கி தரட்டும், ஓகே. எல்லா வாரமும் இப்படியே இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு இஷ்யூவை புடிச்சிட்டு எனக்கு வீக்கெண்ட் கண்டென்ட் வேணாண்டா, எனக்கு வீக்கெண்ட் ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கடான்ட்டு எங்கேயாவது போய் அழலாம் போல். இதை வேணும்ட்டே பண்றாங்களா? ஒண்ணுமே புரியல ப்ரோ. சேம் ஃபீலிங் ப்ரோ, எனக்கு அப்படிதான் இருக்கு. என்னடா பண்றீங்க, என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? ஒரு அதான் சொல்றேன்ல, இஷ்யூ இருக்கு, இதாங்க இஷ்யூன்னு சொல்ற, ஏதாவது சொல்யூஷன் சொல்றா. இந்த இஷ்யூக்கு என்னடா பண்ணணும், எது பண்ணா நீ சரின்னு சொல்லுவடான்னு சொல்ல மாட்டாங்களே. விஜய் சேது இது கமல்ஹாசன் இருக்கவருக்கு அவர் சொல்யூஷன் சொல்லுவாரு, இந்த மாதிரி பண்றது தப்பு, இதை நீங்க சரிப்படுத்திக்கோங்க, சரிப்படுத்திக்கிட்டுன்னா உங்க கேம் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. இவங்க என்னடா தப்புங்க, இப்படியே ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இடைவிலைக்கார அப்படின்னு போயிடுறாரு. இவங்க உட்காந்து அங்க அழுதுட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அதானே ப்ரோமோ 2 சொல்றாங்க, அப்புறம் ப்ரோமோ 3 அதோட ஆஃப்டர் மாத் என்னன்னு சொல்றாங்க. அப்பா இதெல்லாம் எனக்கு வேணாம்பா. எதையாச்சும் உருப்படியா பண்ணுங்கப்பான்ற மாதிரி இருக்கு. They are running the show in a very 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 bad way actually. எங்க போகுதுன்னே புரிய மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, இது நமக்கே காமன் ஆடியன்ஸா தெரியுதுல்ல. இத கிரியேட்டிவ் டீம் டெலிபரேட்டா பண்றாங்களா இல்ல உண்மை? இல்ல இவ்வளோ செட்டப், இவ்வளோ கேவலமா அடி வாங்கிட்டு டெலிபரேட்டா எப்படிங்க அதை பண்ணுவான்? ஊர்ல இருக்க முறை அடிக்கிறாங்களா? வர விஜய் சேதுபதி அடிக்கிறானுங்க. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், பிக் பாஸ் வந்து என்ன எப்படி கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெறுப்பேத்துறாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ட்டு, மக்களும் வந்து வெறுப்பாவங்கடான்ட்டு. கடவுளே, என்ன சொல்றதுன்னே தெரியல.
அவர் கான்ல தான் இருக்காரு சரியா? அவர் போஸ்ட் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. "ஏன்டா டேய் நான் மட்டும் அனுபவிக்கணும். நீங்க ஜாலியா வீட்ல உட்காந்து ரிமோட் வச்சு மாத்திட்டு போயிருவீங்களா? என் வேலையே இதான்டா. செய்றேன் பார்றா உங்கள" அப்படின்னு சொல்லி செய்றான் அவன். ம். ஏன்னா இவன்ட்ட சொல்லிட்டாரு தெரியுமா? "உங்களுக்கு பிடிக்கலன்னா மாத்திட்டு போங்கன்ட்டாரு." பிக் பாஸ்க்கு தான் அது ட்ரிகரு. "என்னால மாத்த முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறாரு இப்ப. "அத எப்படி நீ மாத்திட்டு போவ?" ரூம் போட்டு அழுதுருப்பாரு பிக் பாஸ். "என்ன பேசி வச்சிருக்கான் பாருங்க இவன்" அப்படின்ட்டு. அதான் எபிசோட் வரட்டும். அதாவது லூஸ் எண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஒரு செட் ஆடியன்ஸ் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு செட் ஆடியன்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணது ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. ஒரு செட் ஆடியன்ஸ் தூக்கி போட்டது தப்புங்கிறோம். எதிரா எங்களுக்கு ஏதாவது முடிவு சொல்லுங்கடா. சரி அது பாப்போம் எபிசோட்ல. அதுக்காக அதாவது சொல்றாங்களான்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆணியே புடுங்க வேணாம் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி. நாங்க காமிக்கிறத பார்த்துட்டு கம்முன்னு போயிருங்க. அவ்வளவுதான். எங்களுக்கு நடுவுலலாம் பட்ஜெட் விஷயம் கேள்விலாம் பெருசு. என்கிட்ட கேட்கவே கூடாது நீங்க அப்படின்றாங்க. அப்படி இல்ல அபிகா. எங்க பேசுங்க. நீ அ. வந்து நெக்லஸ தானே தூக்கி போட்ட. நாங்க இப்போ உன்னையே விட்டு தூக்கி போட பாக்குறியா அப்படின்னு தூக்கி போட. போய் எடுத்துட்டு வா. போய் ஏய், நெக்லஸ் எடுத்துட்டு வா. எனக்கு இன்னொன்னும் இந்த வாட்டி செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் சரி ஏதோ பிளான் ஏ பிளான் பிங்கிறாங்க. மழையினால ஏதோ லேட்டா இருக்கும் போல் இருக்கு. செவ்வாய்க்கிழமை நைட்டு தானே டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. எதுக்கு வியாழக்கிழமை அவசர அவசரமா முடிக்கிறாங்க? போன வாரம் மட்டும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீட்டுச்சுல டாஸ்க். நான் என்ன நினைக்கிறேன், ஒரு செட்டு காஸ்டியூம் தான் ரெடி பண்ணிருப்பாங்க போல் இருக்கு. அதனால அப்படியா? எனக்கு தெரியல. எனக்கு தெரியலங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இல்லைங்க போன அதாவது வாரம் டாஸ்க் வந்து ஏன் 4வது நாள் போச்சு அப்படின்னு நான் என்ன நினைச்சேன், சரி பார்வதி இன்னும் வச்சு செய்யணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அந்த மியூசியம் செட்டப் போடுறதுக்காக அவனுங்க ஒரு நாள் எடுத்திருக்கானுங்க. அந்த ஒரு நாள் எடுத்து மியூசியம் செட்டப் மாதிரி போட்டு அதுக்காக 4 நாள் போச்சு. எப்பவுமே 3 நாள் தான் போகும். போன தடவை மட்டும்தான் அந்த மியூசியம் செட்டப்புக்காக இந்த 4 நாள். அந்த நாஸ்டால்ஜியால டிஆர்பி வருமானு எதிர்பார்த்திருப்பாங்க. சரி ஓகே, பார்க்காதவங்க எல்லாம் இப்ப வந்து பாத்துருவாங்க, நமக்கு பயங்கரமா டிஆர்பி வரும்னு பாப்பாங்க. அதையும் ஏங்க 1 hour எபிசோட்ல அத பெருசா போடவே இல்லைங்க கடைசியில. அது ஐ மீன் அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கவே இல்ல. இல்லங்க. ரீசன் என்ன இவனுங்க தெரியுமா? வேற அந்த மறைச்சுக்கிறானுங்க. போட்டோஸ் இருக்கும்போது கூட்டமா மறைச்சுக்கிறானுங்க. அது மட்டும் எந்த இல்ல ப்ரோ. கேமராலயும் தெரிய மாட்டேங்குது. அவங்க போட்டோஸ் அப்ப வாய மூட்டு அதுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் சொல்லணும். சரியா? அங்க போய் நின்னுக்கிட்டு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து போய் சொல்றாங்க சரியா? இந்த ஜாக் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாக்க சொல்றாங்க. இந்த நாளைக்கு கனி எல்லாம் போயிட்டு வரும்போது சவுண்ட அதான் போயிட்டு இந்த சவுண்ட் வந்து அழுதுகிட்டே இருக்குங்க இந்த பொண்ணு. இந்த டாஸ்க்ல இப்படிதான் அழுதுகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இத தூக்கி 1 ஹவர்ல போடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இது 2 சொல்லியிருக்கு. கனி இது 2மே கனி சொல்லுச்சு. அதாவது கனி சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. அது போடாமலே அவங்களுக்கு ஓட்டு இல்லாம சும்மா இவங்க தான் சேவ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அத வேற போட்டு அவங்கள மொத்தம் எவிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்படி விடுவாங்க? ஏங்க, அதை எவிக்ட் விட பண்ண இன்னொரு இல்லங்க. காமெடி. அதெல்லாம் போட்டா இந்த அடி பொளப்பாங்க அயான் வந்து எவனுக்கும். கிரீன் கலர்ல அந்த கலரிங் அடிச்சிருப்பாரு. அதுக்கு சட்டைக்கு மேட்சா அவங்க கலர் அடிச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. அவன் பார்த்திருப்பான் அவ்வளவுதான். என்னடே என்ன நடந்தது? நீங்க என்னடா சொல்றீங்க? இப்படிதான் வெளியில ப்ரொஜெக்ட் ஆச்சா அப்படின்னு நினைப்பாரு. சட்டைக்கு மேட்சிங்கா கலர் அடிச்சிருக்காங்க. டேய். யோசிச்சு பாருங்க. எனக்கு இதெல்லாம் போட்டுதான் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. கனி இத சொன்னாங்க ஆக்சுவலி. அதனால தான் சொல்றேன். ஏன்னா நான் அத கேட்டேன். எனக்கு காண்டாச்சு அத கேட்கும்போது. ஏய் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு இன்னொரு டவுட். இன்னைக்கு லைவ் பார்க்கல. இந்த ட்விட்டர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். நேத்தி வந்து ஐ மீன்ட்டு முன்னாடி வந்து ஒரு வாட்டி இது வாட்டர்மெலன் ஸ்டார் இருந்தப்போ அந்த அந்த அரசன் டாஸ்க்ல தானே அரோரா வந்து ஏய் நீ சும்மா இருன்ட்டு திவாகர் கத்துனதுக்கு தானே அரோரா கோச்சுக்கிட்டாங்க. சரி அது கூட ஓகே கோச்சுக்கிட்டாங்க. அது நியாயம் இருந்தது. ப்ரோ அது லவ் ப்ரோ. லவ் ப்ரோ அது. ஓ காதல்ல ஓகே அதெல்லாம் சகஜம் அப்பா அப்படின்றாங்க. இல்ல ப்ரோ, டிஸ்ரெஸ்பெக்ட்னா யார் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலும் அது டிஸ்ரெஸ்பெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்னால ஓகே
இல்ல 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 அது ஃப்ரெண்ட்ஷிப், இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல. புரியுதா உங்களுக்கு? போக முடியும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கானுங்க போல. கரெக்ட். நீங்க ஆப்பனண்டே ஆள் இல்ல, சோலோ ஆயிட்டேங்கிற மாதிரி வச்சிருக்காங்க விக்ரம் சைடுல. எனக்கு பிரச்சனை இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு. அது அவன் கவலை பண்றான், நீங்க ஏன்டா அதை பண்றீங்க? இல்ல அவங்க வந்து விக்ரம்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, டாஸ்க் லெட்டர் மட்டும் படிச்சுட்டு ஜாலியா இரு, உனக்கா நாங்க இங்க ஒரு கேம் ஆடுறோம் பாரு, அதுதான் கேம் அப்படின்றானுங்க போல. அதுதான் கேம். இப்ப எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கேவஸா இருந்துச்சு அந்த டைம்ல. கரெக்டா டாஸ்க் லெட்டர் கூப்பிடுறதுக்கு விக்ரம் தானே கூப்பிடுறாங்க அந்த ஹோல் விஷயத்தை, ஹோல் வீட கண்ட்ரோல் பண்றதுக்கு. சாவுங்கடா அப்படின்ட்டு சாவுங்கடாண்டு. இப்ப இதுவும் இந்த கிளாஸ்ல எல்லாம் ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இருப்பான் கிளாஸ் சாருக்கு, அவன் தான் எல்லாத்துக்கும் பண்ணி பார்ப்பான். சண்டையில அவன் இருக்கவே மாட்டான், பிரச்சனை இருந்தா கூட தெரியாத மாதிரி. அவரை தான் கூப்பிட்டு வச்சு, நீ இப்படி பண்ணலாமா, மத்தவன் பண்ணலாம், நீ பண்ணலாமான்ற மாதிரி. எனக்கு ஒரு டவுட்டுங்க ஆக்சுவலா. இப்ப உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் டே உள்ள போகும்போது அப்கோர்ஸ் விக்ரம்க்கு வந்து ஒரு பெரிய கிரௌடு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு ஓட்டு நிறைய வர்றதுனால அட்மோஸ்ட் ஹேட்டிசம் வந்தாதான், ஹேட்டர்ஸ் வந்தாதான் அவரோட ஓட்டு குறையுங்கிறதுக்காக அவர் அடிக்காமலே கொண்டு போற. ஏன்னா ஒருத்தர் அடிக்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு ஏறும். ஒரு வாரம் அவர் இறங்கி இது ஆகும்போது கொஞ்சம் ஓட்டுகள் ஏறும். அதனால இவரை அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து இவர் சைடு வந்து ஏதாவது ஃபேவரா போயிடுமோ, கிரௌடு இன்னும் அவருக்கு ஓட்டர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுவாங்களோங்கிறதுக்காக இவங்க அடிக்காமலே வச்சிருக்காங்களோ. எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். இவங்க ஓட்டுப்படி இவங்க வெளியில எடுக்கிறது இல்லதான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஒரு ஓரத்துல ஒரு நற்பாசை அப்படின்னு கேக்குறீங்க நீங்க. அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல இன்னொரு ஒரு இதுவும் பாருங்க ரசிகன், நம்ம என்ன நினைச்சோம்னா நிறைய மேல் கண்டஸ்டன்ஸா வந்து எடிட் பண்ணிட்டே இருக்காங்க, ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அதாவது 9 கேர்ள்ஸ் விசஸ் 7 பாய்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 கேர்ள்ஸாவது இவங்க எவிக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இவங்க ஃபர்தரா 2 மேல் கண்டஸ்டன்ஸே எவிக் பண்றாங்க அப்படின்னா இவனுக்கு என்ன டிக்கெட் ஃபினால என்ன பண்ண போறானுங்க ஒன்னும் புரியல. ஐம் நாட் சேயிங் லைக் அட்லீஸ்ட் ஒரு பேலன்ஸே இல்லைன்ற அந்த கேம்ல. இப்ப இருக்கிற விஷயத்தை வச்சு டிக்கெட் ஃபினாலே விக்ரம் நீங்க முடிவு பண்ணுங்க, யார்கிட்ட கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அவங்க பேசிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துடும் ஒரு கட்டத்துல. அவர் கையில கொடுத்துருவாங்க டிக்கெட். உங்களுக்கு ஆசை, உங்க கூட யாரை நிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் கார்டு கொடுத்துருங்க ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ அப்படின்றாங்க. இந்த வாரம் ஃபுல்லா டாஸ்க் நடக்கும், நீங்க முடிவு பண்ணுங்க யாருக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்ன்றது அப்படின்னு. ஓகே பாஸ் நான் பண்றேன், நீங்க சொல்லிட்டீங்களான்னு எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க பாஸ்ன்றாங்க. அப்புறம் சொல்லுவாரு, இந்த வீடுதான் எனக்கு கோயில் மாதிரி, சோ நான் தான் அந்த இதுக்கு பூசாரி அப்படின்னு பாரு. பிக் பாஸ் எனக்கு கடவுளுங்க, நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. பிக் பாஸ் எனக்கு கடவுளுங்க, இந்த இது எனக்கு பிக் பாஸ் வீடு எனக்கு கோவில், நான் தான் பூசாரி அப்படின்றாரு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு வீடு. அவங்க லிட்டரலி அன்ஃபேருங்க, ரொம்ப அன்ஃபேர். இது வந்து பிரச்சனை. நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல அது சொன்னப்போ அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இது வந்து பயங்கரமா சேஞ்சஸ் காட்டு ஒரு டீமே வந்து ஆல்மோஸ்ட் சொல்றான் விக்ரம், என் பாதி பிரெயினே அவரு தான்ன்ற அளவுக்கு சொல்றான். ஆனால் ஸ்டில் தூக்கிட்டீங்கன்னா என்னன்னு புரியல. இனிமே எல்லாம் அப்படித்தான் அப்படின்றாங்க ப்ரோ. இந்த சீசன் எப்படி தெரியுமா ப்ரோ, இந்த அமைதி படையில சத்யராஜ் இருப்பான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் என்னன்னா பிச்சைக்காரனா இருப்பான் சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லாம இருந்தது, நம்மளுக்கு பிடிச்சதா செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்ம உடனே தலையில வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆச்சுன்னா சத்யராஜ் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதாவது இப்ப நல்லா அவங்க வந்து பூம் ஆனதுனால இப்ப நம்மள அவங்க வச்சு செய்யறாங்க.
ஸ்பான்சர்ஸ்லாம் வர ஆமா ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் எடுக்கிறது முடிவு. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். பார்க்க இஷ்டம் இருந்தா பாருன்றாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்ப கிளைமேக்ஸ் நல்லா இருந்தா ஓகே அட்லீஸ்ட். கிளைமேக்ஸே நல்லா கிடையாது, நம்மளுக்கு மட்டும் தான் கிளைமேக்ஸ். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்ம வந்து சும்மா ஏதோ பார்த்தோமா, அன்னைக்கு ஒரு நாள் பேசினோமா, முடிச்சோமா, போயினே இருக்கணும். அதை வச்சு நம்ம அப்படியே போட்டு மண்டையை நம்மளே குழப்பிக்க கூடாது. யோசிக்க கூடாது. யோசிக்காதீங்க. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க நம்மகிட்ட? ஆக்சுவலா இதுல ரசிகன் ப்ரோ மாதிரி இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு குத்து போடுவாரு, எல்லாருக்கும் எலிமினேஷன் போடுவாரு, அப்புறம் அவ்வளவு ஜாலியா போடுவாரு. ஜாலியா போக அந்த மாதிரி வேண்டியதான். எவன் என்னவா எனக்கு என்ன. இவன் ஆனாலும் நம்மளுக்கு காசு தரப்போதில்ல, அவன் ஆனாலும் நம்மளுக்கு காசு அதேதான். தரப்போதில்ல. பார்த்தோமா வச்சோமா. சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. சரி, இன்னைக்கு இப்பவே இவ்வளவு ஒரு ஆவரேஜான ஒரு ஷோ இன்னைக்கு நைட்டுன்னா அதுக்கே இவ்வளவு நேரம் நம்ம பேசணும். நைட்டு ஷோ முடிச்சு என்ன பேசுவீங்க? நான் போய் தூங்க போயிருவேன். திரும்பவும் கிழிப்போம் ஆவரேஜா. தூங்க போயிருவீங்களா? என்னங்க நீங்க பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இன்னைக்கு 2 அப்படி நாள் சொல்லி சொல்லுவோம். ரசிகன் ஆல்ரெடி 2 நாள் லீவ் போட்டது கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாரும் வந்து ரசிகனீங்க அப்படின்றாங்க. இது வேறயா அடிக்கிறதுக்கு அப்புறம் ரசிகனின் ரசிகர்கள். அதேதான். அவரை கூப்பிடுங்க. ரசிகனின் வர ரசிகன் சொல்லுங்க. மணி இல்ல அவன் அபி. ரசிகனின் ரசிகன் மணின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு இப்பதான் வந்து கல்யாணம் ஆகி புதுசா வந்து ரசிகன் 2 நாளா லீவ் வேற இது போட்டு வேறயா? போயிருக்கிறீங்க. ஓகே ஓகே. ஆகட்டும் ஆகட்டும். அவன் பல சர்ச்சையில சிக்கிருக்கிறான். ரசிகனின் ரசிகன் மணின்றவன் ரசிகன். அதனால போச்சா? இந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஆமா ஆமா. பாப்போம். என்னாச்சு? ஆக்சுவலா இந்த சீசன் எப்படி தெரியுமா இருக்கு? சரி, பாரு தான் கொஞ்சம் இதுவா இருக்கிறாங்க, அவங்கள அடிக்க சொன்னாலும் அடிக்க மாட்டாங்க. சரி, அவங்கள அடிக்கல. வினோத் விக்ரமையாவது கேள்வி கேள்வினா அதையும் நான் கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப யாரதான்டா கேள்வி கேட்பீங்கன்னா, இங்க மிச்சர் சாப்பிட்றவங்க, இந்த சும்மா இருக்கிறவங்க, நீ ஏன் இப்படி சும்மா உட்காந்துருந்த, அதை கேட்கறது இல்ல. அவங்க ஏதோ ஒரு தெரியாதனமோ ஒரு நல்லது ஒரு கேம்ல இறங்கிட்டாங்க, அந்த கேமை தப்பு சொல்லி அவங்களை இன்னும் மட்டம் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. அப்ப என்னதான் பண்ணணும் ஒண்ணுமே புரியல. இப்போ இன்னொரு ஒண்ணு நடக்கும் நெக்ஸ்ட் வீக். இப்போ பிரஜின் போயிட்டதுனால திவ்யா வந்து கனித்திரு கேங்ல ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி அரோராவை ஒண்ணு வளவிற்கு ரெக்ரூட் பண்ண மாதிரி. ஏற்கனவே விக்கல்ஸ் இன்னைக்கு பேசிட்டான் அபி. அதான் பாருங்க, பேசி ரெக்ரூட் பண்ணி வச்சுப்பாங்க. சோ அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திவ்யாவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு திவ்யாவை அடுத்து எவிக் பண்றதுக்கு என்ன வேலையோ அதை பார்த்துடுவாங்க. ஆக மொத்தம் கனி, சபரி, விக்ரம் 3 பேர் கடைசி வரைக்கும் எவிக்ட் ஆக மாட்டாங்க. அதான் அவங்க கேம் பிளானே. சேனல் காரணம் என்ன பண்ணுவான், கரெக்டா இது ஆப்போசிட்ல யாரும் இருக்காங்க, சே நீங்களாமா, நீங்களா எதுக்கு இருக்கீங்க, போங்க 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நல்லா வீட்டு போகமா பார்த்து போங்க. ஆக மொத்தம் இந்த குரூப் கலைச்சிட்டாங்க. அவங்க கலைக்க வந்த குரூப் வந்து அன்பு கேங் ஆப்போசிட் கலைச்சிருச்சு. அதேதான். இல்ல புக்கு சொல்லட்டுமா, இதுல ஆக்சுவலா அன்பு கேங்லாம் இல்ல சாண்ட்ரா நெக்ஸ்ட் வீக் வந்து தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சிருங்கன்னு கேட்டு வாங்கி போயிடணும். ஏன்னா இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜோல எதுக்கு இருந்துகிட்டு அதுல வேற கெட்ட பேரை வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடணும். இந்தடா நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்களடா, இவங்கதான் வின்னர், இவங்கதான்ட்டு, எதுக்குடா நாங்க கிளம்புறோம்டா, நீங்க என்னடா ட்விஸ்ட் அப்படின்ட்டு போயிடணும். நான் இப்ப போறேன். எனக்கு கதவை நீ தெரிஞ்சு திறக்க விடுறியா இல்லையா, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வீக் டிஆர்பிக்காக வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அவங்க ஏன்னா அது போறேன்றவங்க வந்தா இப்ப புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் நாட் உனக்கு நான் கண்டென்ட் கொடுக்கணுமாடா, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி போயிடணும். கரெக்ட். ஏங்க அவங்களுக்கு தேவைப்படுது நிறைய. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கலாம் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அதனால நீங்க சொல்ற மாதிரிலாம் அவங்க போக மாட்டாங்க. மேபி அந்த மணி பாக்ஸ் இருக்குல்ல, அதை வேணா எடுத்துட்டு போடுவாங்க. அது வரைக்கும் மாதிரி இருப்பாங்க கண்டிப்பா. அவங்க அதை உழுக விடாதுன்றேன். நான் வெளில போறேன்டா சொன்னா அவங்க காலில் வந்து விழுவாங்க. ஏங்க ரம்யா வெளியே போறேன்னு சொன்னீங்க, காலில் விழுறாங்க. அப்ப அது வந்து வேஸ்ட் தானே. இவங்களுக்கு வந்து நேம் ஏற்கனவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு சீசன். இவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. கேவலமா பண்றாரு விஜய் சேதுபதினு சொல்லிட்டு வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஒண்ணுதே ஆன்சர் அதை ரசிக்கிறாங்க அவங்க. என்னை நீ இன்னும் திட்டுக்குன்னு தான் சொல்றாங்க தவிர நான் திருந்துவேன்லாம் சொல்லல. நான் பண்றது எனக்கு தெரியும், நீ திட்டிகிட்டே இரு அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர, நான் இப்படி பண்றேமா. அது எப்படி சொல்றதுன்னா, இந்த கண்டஸ்டன்ட்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்களே, இந்த என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை அப்படி நல்லதா எடுத்துப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. நீ என்ன சொல்லணும் அப்படிதான் இருப்பேன்றாங்க. விஜய் சேதுபதி அப்படிதான் இருக்காரு. அப்புறம் அவர் சொல்றதை எங்க கேட்கணும்? தப்பா சொல்லாதீங்க ரசிகன் ப்ரோ, தப்பா சொல்லாதீங்க ரசிகன் ப்ரோ. நீங்க என்னதான் சொல்லுங்க, நான் அப்படிதான் இருப்பேன்லாம் இல்ல. நீங்க என்னதான் சொல்லுங்க, இதை விட நான் மோசமா போவேன்னு பண்ணுவாங்க. என்னையே நீ கேள்வி கேட்கறியான்றாரு அப்படி.
ஆனா கடைசியில சொன்ன மாதிரியே பிரஜின் அன்னைக்கு முறைச்சாரு, இப்ப வெளியே போறாரு. ஒருவேளை அந்த மாதிரி தான் பண்றாங்களோ. அவருக்கு ஈகோ இருக்கு ப்ரோ. இதை முதவே நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு பெரிய ego இருக்கு. ஆதிரையே அப்படிதான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அந்த வீக் அனுப்பாம ஒரு வாரம் விட்டு அனுப்புறாங்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆதிரையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரமும் செகண்ட் வாரமும் முறைச்சிருக்கும். அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் இல்ல வெளியே போகும். எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் வந்துருச்சே. பிரஜன் வந்து உள்ள வர மாதிரி கேட்டிருப்பாங்க பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது. பிரஜனை விட சாண்ட்ரா நல்லா பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டிருப்பாங்க. இல்ல அவங்க வர முடியாதுன்னு இது அவரே சொன்னாரு. 2 பேருமே வேணா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தேவை சாண்ட்ரா தான், உள்ள வந்தாச்சு போய் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்களா? இருக்கலாம். இல்ல சாண்ட்ரா குழந்தைய விட்டு வர சொன்னா வந்திருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. கரெக்டா தான் இருக்கு. 2 பேரா தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துட்டு இருப்பாங்க. ரம்யாவுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாரு இன்னைக்கு. அதான் எனக்கு பணம் கூட வேணாம், நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அப்ப சொல்லுவாரு, எல்லாம் பணத்துக்காக தான் இருக்கிறோம். சும்மாலாம் இப்ப நீங்க பணமே இல்லை எப்படி சோறு சாப்பிடுவீங்க? நான்லாம் பேராசைக்காரன், எப்பயுமே பணம் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் போட்டிருப்பாரு. இந்த அட்வைஸ் இதெல்லாம் ஒரு அட்வைஸாடா? இருக்கு. இல்ல இதுதான் இருக்கிறதுலே உண்மையானது. பணத்துக்காண்டி நாங்க என்ன வேணா பண்ணுவேன். ஷோ மேக்கர் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே செய்வேன். அவங்க எவ்வளவு அன்ஃபேரா எடிட் பண்ணலாம், இல்ல அன்ஃபேரா எடிட் பண்ண வேண்டாம், இந்த வாரம் நம்ம வந்து உங்களை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொன்னா இந்த பணத்துக்காக நான் ஓகே சொல்லுவேன் அப்படின்னு அவர் வந்து பண்ணிருக்காரு. கரெக்டுங்க. ஆமாங்க. ஆக்சுவலா நான் அதை தான் இப்ப சொன்னேன். வந்து நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க, நீங்க என்ன வேணாலும் திட்டுறீங்க, இது ஓகே. எனக்கு ஓட்டுக்கு அப்படியே ஒரு 2000 ரூபாய் அமுச்சு விட்டுருங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும். நானும் வந்து ஓட்டு போட்டு நானும் சந்தோஷமா இருக்கிறேன். சீரியஸா நான் ஐ ப்ரவுட் டு ஆஸ்க் மணி ஃபார் இதுதான் வந்து கமல் சாருக்கும் இந்த விஷயத்துக்கு நான் ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். டிஃபரன்ஸ். ஏன்னா கமல் சார் வந்து ஹேவ் சர்டைன் அவர்கிட்ட ஒரு இது இருக்கு. அவர் வந்து மாரல்ஸ் இருக்கு. அவர் வந்து ஷோ மேக்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாரு. இது எத்திக்கல், இது நாட் எத்திக்கல், இது பண்ண முடியாது, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு அவர்கிட்ட. சோ சீசன் 7 அவர் சொன்னார் கேளுங்களேன். இப்ப கேளுங்களேன். இப்ப வந்து டிஃபரன்ஸ்ல வந்து கடைசியில இவனுங்க எல்லாருமே கேவலமா அவர் மேல பழி வர்ற மாதிரி ஒண்ணு பண்ணி அவரை கவுத்து விட்டானுங்க. அந்த கடுப்புலதான் அவர் ஆக்சுவலா போனதே. சீசன் 8 நான் பண்ணலன்னு. அவருக்கு சினிமா கமிட்மெண்ட்ஸ், இந்த இப்போ எம்பி ஆனது இதெல்லாம் ரீசன்ஸ் இருந்தாலும் இவனுங்க சீசன் 7ல இவரை வச்சு டிஆர்பிக்கு ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் இவங்க ப்ராடக்ட வச்சு இது வந்து என்னது ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்ட்டு இவனுங்களே விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாம் விட்டு. ஆனா அது இந்த சீசன்ல கூட பிரதிபலிச்சு பாத்தீங்களா? அந்த மியூசியம் டாஸ்க்ல அதுலயும் பிரதீப்பை காட்டி அந்த இதை ஷோ பண்ணுவாங்க. சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா இதெல்லாம் விஜய் டசன்ட் கேர். அதான் இங்க இது ஓகே கணித்திரு சேவ் பண்ணுமா பண்ணிக்கோங்க, அன்சிதாவை சேவ் பண்ணுமா, ஐயோ டபுள் ஓகே பண்ணிக்கோங்க, அதனால எவிக்ஷன்லாம் என்ன பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. எவனாச்சும் கேள்வி கேட்டா நான் பாத்துக்கிறேங்க, நீங்க டென்ஷனே ஆகாதீங்கன்றாரு அவரு. எவன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கட்டுங்க, டிவி ரிமோட் இருக்கு ஆஃப் பண்ணுன்னு சொல்லிடுவேன் நான்லாம் அப்படின்னு. அதேதான். ஆனா அவரு கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு கருத்து கேட்க போறாருல, அது வந்து அவர் தெளிவா கேட்க மாட்டாரு. அவங்க லைட்டா ரொட்டேஷன் பண்ணாலும் ரொட்டேட் ஆயிடுறாரு. எங்க அவருக்கே வந்து மிஸ் பண்ணிடுறாரு அவருக்கு. அதான் பிரச்சனையா வருது. இல்ல அதான் ப்ரோ, இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கறாருல, நம்ம ஆல்ரெடி 2-3 வீக் பாத்திருப்போம். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, அவங்க சுத்தல விடுவானுங்க. அது சுத்தல விட்டு அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. அது நீங்க வாட்ச் பண்ணீங்களான்னு தெரியல. அது இன்னைக்கு நான் நேர்ல பார்த்தேன். ஒரு கேள்வி கேட்டணும் ப்ரோ, உங்களுக்கு கையில வந்து பேப்பர்ல எழுதி ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு கேள்வி பதில் ரெண்டுமே தெரியும், எங்களுக்கு ரெண்டுமே தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும் ஆன்சர் வேணுமோ அதே ஸ்கிரிப்ட் எங்களுக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக படிச்சு ஆன்சர் சொல்லிடணும் எவனாச்சு. அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இவருக்கு எழுதி கொடுக்கறது தான் பேசுறாரு, இவரை ஒன்றும் பார்க்கலாங்க. இவர் எழுதி கொடுத்த ஆன்சர் வர மாட்டேங்குது சொல்லி காண்டாவுறாரு. ஏங்க இதுக்கு தாங்க பிரச்சனை. என்னைய சண்டை போடுன்ற போடாதன்ற பேசுன்ற என்னதான் பண்ணிட்டோம் அப்படி கேட்டோன்னே சார் ஓகே சார் பாய் சார் நெக்ஸ்ட் வீக் பாப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதெல்லாம் எதுக்காக? எனக்கு என்னமோ நெக்ஸ்ட் சீசன் ஓரளவு நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. ஏன்னா போன சீசனோட இந்த சீசன் ஓரளவு பண்ணாரு. ஆனா நெக்ஸ்ட் சீசனை பிரஜனா வந்து ஹோஸ்டா போட்டுறலாங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, நியூட்டன் ப்ரோ டாக் பேக் யூஸ் பண்ணாரு அதிகமா இன்னைக்கு. ஆமா ப்ரோ. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ரசியா நோட்டட். ஓகே புரிஞ்சிருச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். ஆமா, நீ எஃப்ஜே தூக்கினானா இதை விட மன்னிச்சு விட்டுறேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். இதையோ பண்ணி தொலை. எல்லாருக்குமே ஆசை ப்ரோ. அது உள்ள நம்ம உட்காந்துட்டு போகும்போது பக்கத்துல பேசுவாங்கல்ல, அவங்களே எஃப்ஜே தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு.
அத விஜய் காது படவே சொல்லியிருக்கணுங்க. என்னங்க பண்றான் அவன்? ஏங்க அவன உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கணும் அவர்ட்ட. ஆனா ஒவ்வொரு வீக்கெண்டும் அந்த பாரு ஸ்குவாடும் கானா வினோத் ஸ்குவாடும் மட்டும் கண்டிப்பா உள்ள போயிடுறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஞாபகம் இருக்கா? ஒரு வீக்கெண்ட்ல ஒரு தெரியும். ஒரு பாட்டி கூட சொல்லும் பாரு தான் சூப்பரா விளையாடுறாங்கன்ட்டு. அது எப்படியாவது அவங்க கரெக்டா உள்ள போயிடுறாங்க. அது நிஜமாலே பிஆரா இல்ல சில பேர் நிஜமாலே அந்த கேமை விரும்பி போறாங்களா எப்படின்னு தெரியல. நிறைய விரும்பி போவாங்க ப்ரோ. அதெல்லாம் சும்மா அதுவும்லாம் இல்லை நமக்கு மோஸ்ட்லி. சில நேரத்தில் பிஆர் போவோம், அதுவும் இருக்கு. அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா போன சீசன் நிறைய நடந்துச்சு அந்த மாதிரிலாம், நமக்கு தெரிஞ்சே நடந்துச்சு. இங்க சொல்லிட்டே போனாங்க அதெல்லாம். இந்த வாரம் நாங்க போறோம், போய் இது பண்ண போறோம், அது பண்ண போறோம் அப்படின்ட்டு. வாங்கோ வாங்கோ கூவி கூவி கூப்பிட்டு விட்டு போகிறார்கள். ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட் ரொம்ப மொக்க போலையா அப்படின்னா. நீங்க நைட் ரசிகன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ ஸ்பேஸ். நாளா வரல, நான் லீவ் விடுறேன். இன்னைக்கு சாம் தான் சிக்குவா. எல்லாரும் போய் வரல அபி. சாம் அபி அபி சாம் ஸ்பேஸ்க்கே வரல. இல்ல ஏத்தி விட்டுற சாம், நீ பேசு சாம் இல்ல அப்படின்ட்டு. சாம் இன்னைக்கு பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. விக்னேஷ் 2 நாள் ரசிகன் வராதுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். இன்னைக்கு இந்த மொக்க எபிசோட உட்காந்து அவர் பேசணும், கண்டென்ட் கொடுக்கணும். நான் எடுக்கிறேன் பாருங்க கண்டென்ட் நீங்க அப்படின்னா. நான் பேசுறதுதான் கண்டென்ட். இன்னைக்கு என்ன வேணாலும் பேசலாம். பிரஜனை தூக்கிட்டேன், எஃப்சியை தூக்கிட்டாங்க. நான் பேசுறேங்க, சந்தோஷமா பேசுறேன். யாரா இருந்தாலும் வாங்க. விகடன் சொல்லியிருக்கான்ல, விகடன் சொல்லிட்டான் ப்ரோ. விகடன் டபுள் சொல்லியிருக்கான், பாப்போம். டபுள் சொல்லியிருக்கான். எஃப்ஜே அண்ட் பிரஜன் சொல்லியிருக்கான் விகடன். வாட்டர்மெலன் எவிட் ஆனது எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் போல எஃப்ஜே எவிட் ஆனா. வாட்டர்மெலன்லாம் சந்தோஷம்லாம் படலங்க. டிஎல்ஏ வந்து அமைதியாயிருச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடிலாம் தினமும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து ப்ரோ அன்னைக்குதான் ப்ரோ அவ்வளவு டிஆர்பி இருக்கும் அந்த இந்த சீசனுக்கான பிக் பாஸ் ஓட. ஏன்னா அந்த அளவுக்கு அதை வரவேற்றாங்க, அப்படி சொல்றேன். அதான் பொண்ணை கையை பிடிச்சிருத்தியான்றது அதுக்கு ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் நீ தப்பா பேசிட்டு அடிச்சு அந்த ஜூஸ் டாஸ்க்கு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்த்து போக்கஸ் பண்ண வச்சாரு அவரு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆட்களை போக்கஸ் பண்ண வச்சாரு ஜூஸ் டாஸ்க்கு. சீரியஸா உண்மையில சொல்ல போனா எல்லா இடத்துலயும் வந்து பார்வதி தான் முன்னாடி ஃப்ரேம்ல வந்து நிக்கிறாங்க. அது தூக்கி சாப்பிட்டாரு அவரு. சொல்றது எதுவுமே கேட்கல. பாரு சொன்ன எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பார்வதியே கால்ல வந்து விழுந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த டயத்துல நான் பாரு காலில் விழுவதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னும் நீவே கால் விழுகிற, பாருவே கால் விழுவ, யாரா வேன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க.